ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைரவ பார்த்தீங்களா எப்படி நல்லா வளர்ந்துக்கிட்டு ஜம்முன்னு படுத்துருக்காப்புல. ஆக்சுவலாக அவருக்கு வந்து குளிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இங்கே வந்தப்பறம் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷனுமே சரி, அப்புறம் வேர்ம் டானிக்குமே இங்கேருந்து வந்த பிறகு தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வேர்ம் டானிக்லாம் கொடுத்த பிறகு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வயிற்றாலையாக போச்சுங்க. அவ்வளோ புழுகு, எப்படியும் ஒரு 30-40 புழுகு அவன் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கும். பாவம் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். இத்தனைக்கும் வெளியே வரும்போதெல்லாம் அவ்வளோ பாதி இது உயிரோடு தான் இருந்தது. 2 நாளைக்கு ஒரு தடவை தொடச்சி விடுவோம். நேற்று வந்து கொஞ்சம் கார்டன் ஒர்க் இருந்துச்சு, டெரஸ் கார்டன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மணலாம் மாற்றிட்டு தண்ணியில் அடிச்சுட்டு இருக்கும்போது ஐயா அதில் உருண்டு புரண்டுட்டார். சரின்னு தான் தொடச்சி விட்டா. தொடச்சிட்டு இருக்கும்போதே இப்படி படுத்துட்டான். அவனை பாப்பா மடியில் மட்டும்தான் படுப்பான். இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக அவகிட்ட மட்டும்தான் படுக்கிறான். அவள் துடைக்க அவள் பாட்டுக்கு படுத்து கிடக்கான். காதையும் சரி லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி விடுறதுனால இதே நாங்கள் தொட்டோம்னா குதின்னு குதிப்பான். அவள் தொட்டா அங்கே பாருங்க எப்படி படுத்து கிடக்கான்னு.